நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு சாரல் டெக் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல எப்சன் சைட்ல இருந்து ஒரு வைஃபை பிரிண்ட் பத்தி தான் பார்க்க வரோம். ஃபர்ஸ்ட் இந்த பிரிண்டோட மாடல் நேம் எப்சன் ஈகோடேங்க் L4260. இது பாத்தீங்கன்னா நார்மலான ஒரு இங்க் டேங்க் பிரிண்டர் தான். நம்ம ஒரு வைஃபை பிரிண்டராக யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ வைஃபை யூஸ் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். நம்ம மொபைல் மூலமா கூட பிரிண்ட் பண்ணிக்கலாம். நார்மலா பாத்தீங்கன்னா பிரிண்டோட பாக்ஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ மேலே பாத்தீங்கன்னா அதோட ஸ்பெக்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதில் வரப்போற இங்க் பாட்டில்ஸ் அப்புறம் அதில் கொடுத்துருக்க ஸ்பெக்ஸ் எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ இதுலயும் பாத்தீங்கன்னாக்க இங்க் பிரிண்டர், அதோட வைஃபை, அதில் இருக்க சின்ன சின்ன கான்ஃபிகரேஷன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த பிரிண்டர்ல நீங்க வந்து பேசிக்கா A4ல ஜெராக்ஸ் பண்ணிக்க முடியும், A4ல ஸ்கேன் பண்ணிக்க முடியும், டியூப்ளெக்ஸ்ல A4லயே லீகலி உங்களால பிரிண்ட் பண்ணிக்க முடியும். எப்சன் சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா பேக்கிங்லாம் நல்லாவே பண்ணிருப்பாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பிரிண்டர் யூஸ் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நார்மலான ஒரு பேக்கிங், எப்பவும் போல ஒரு பேக்கிங்ல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்சல கேர்ஃபுல்லா வரணும் அப்படிங்கிறதுக்காக சின்னதா வந்து லோகோலாம் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ அதை பிரிச்சு அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். நார்மலாவே எப்சன் பிரிண்டர் எப்பயுமே ஒரு நல்ல பேக்கிங் கொடுப்பாங்க. ஸோ இது ஒரு பிரிண்டர் அப்படிங்கிறதுனால ரொம்ப டேமேஜ் ஆகாம இருக்கிறதுக்காக நல்லா சேஃப்டியாவே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம லாஸ்ட் டைம் பார்த்துருந்த ஒரு பிரிண்டில் சொல்லியிருப்பேன் வந்து இப்படி பிரிண்டர் தூக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் வந்து நம்ம இப்படி தான் எடுக்க முடியும். அதுக்கான ஸ்பேஸ் வந்து நமக்கு இருக்காது. ஸோ இருந்தாலும் கேர்ஃபுல்லாக எடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா பாக்ஸ்லேயே இங்க் பாட்டில், அப்புறம் பவர் கேபிள், USB கேபிள் எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா எப்சனோட ஒரிஜினல் இங்க் பாட்டில். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பவர் கேபிள். ஸோ நல்ல ஒரு பவர் கேபிள், நல்ல குவாலிட்டியாகவே இருக்கும். ஸோ இது வந்து USB கேபிள், நம்ம வந்து சிஸ்டமுக்கும் பிரிண்டருக்கும் கனெக்ட் பண்ணக்கூடிய USB கேபிள். ஸோ பிரிண்டரோட டிரைவர் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக இந்த CD கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து இந்த CD யூஸ் பண்ணி அதில் உள்ள டிரைவர் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் எப்சனோட டைரக்ட் வெப்சைட் போய் டிரைவர்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ வெப்சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்க் பாட்டில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேக்கேஜிங்லேயே வரும்னு சொல்லலாம். கவர்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தின்னாவே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இப்படி தான் வந்து பிரிக்கணும். ஸோ வந்து மொத்தம் 4 கலர் கொடுத்துருக்காங்க. இந்த 4 கலர் யூஸ் பண்ணி நம்ம எல்லா கலர்லையும் இதை பிரிண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ பிரிண்டருக்கான LCD பேனலோட வரக்கூடிய ஒரு சின்ன பேனல் கொடுத்துருக்காங்க. நம்ம இதை யூஸ் பண்ணி இதில் உள்ள ஆப்ஷன்லாம் யூஸ் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ கலரில் பிரிண்ட் பண்ணுறது, நார்மலாக பிரிண்ட் பண்ணுறது, அப்புறம் பவர் பட்டன், ஹோம் பட்டன் எல்லாமே சொல்லிட்டு எங்கேயோ கொடுத்துருக்காங்க. நமக்கு கூடவே வந்து பார்த்தீங்கன்னா LCD மானிட்டர் வந்துடுது. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து இதுக்கான இங்கெல்லாம் ஃபில் பண்ணி வச்சுப்போம். ஸோ இப்போ பிரிண்டர் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வழக்கமாக பார்த்தீங்கன்னா வந்து நல்ல டேப் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ஓப்பன் ஆகிடாமல் இருக்கிறதுக்காக நிறைய டேப் கொடுத்துருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 டேப் கிட்ட கொடுத்துருப்பாங்க எல்லா பக்கத்துலையும். ஸோ இந்த அளவுக்கு இங்கே டேப் கொடுக்கறதுனால பிரிண்டர் எந்த இடத்துலையும் ஓப்பன் ஆகிடாமல் ஓரளவு சேஃப்டியாகவே வந்துடுது. ஸோ முன்னாடி பின்னாடி சைடில் பிரிண்டர் உள்ள அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 இடத்துல டேப் கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை எல்லாத்தையுமே பிரிச்சதுக்கப்புறம் பிரிண்டர் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னாக்க வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா உள்ள கூட வந்து டேப் கொடுத்துருக்காங்க. அவங்க டிரான்ஸ்போர்ட்ல நமக்கு கொண்டு வரும்போது எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா மூவ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறைய டேப் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து நார்மலாக ஜெராக்ஸுக்கு பேப்பர் வைக்கக்கூடிய பிளேஸ். ஸோ எப்பயும் போல அதே தான் கொடுத்துருக்காங்க. இந்த பிரிண்டரில் கொடுத்துருக்கக்கூடிய 2 அட்வான்ஸான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வைஃபை. ஸோ நம்ம வைஃபை யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நமக்கு ஒயர்லாம் வந்து நிறைய இடத்துல பிரச்சனை ஆகுது அப்படிங்கிறப்போ வைஃபை யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நல்லாவே பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆகுது. ரெண்டாவது விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இது ஒரு டியூப்ளெக்ஸ் பிரிண்டர். ஸோ டியூப்ளெக்ஸ்னா நிறைய பேருக்கு என்ன தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். நம்ம டபுள் சைட் பிரிண்ட் பண்ணணும், அதை வந்து தனித்தனியாக பண்ணாமல் ஒன்றா பண்ணணும் அப்படிங்கிறது வந்து டியூப்ளெக்ஸ். ஸோ நார்மலாக உள்ள பிரிண்டர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு பேஜ் பிரிண்ட் பண்ணிட்டு மறுபடியும் அந்த பேஜ் லோட் பண்ணிட்டு திருப்பி பிரிண்ட் பண்ணணும். ஸோ டியூப்ளெக்ஸ் அப்படிங்கிறதுல நம்ம ஒரு நேரத்தில் டபுள் சைட் பிரிண்ட் கொடுத்தோம் அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக டபுள் சைடும் பிரிண்ட் ஆகி நமக்கு வெளில வந்துடும். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பிரிண்டரில் வந்து எப்படி இங்க் லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஸோ இதில் மொத்தம் 4 கலர் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் கொடுத்துருப்பாங்க, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எல்லோ கலர், மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா மெஜெண்டா, நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா சியான். ஸோ இந்த 4 கலர் தான். நம்ம இந்த 4 கலர் யூஸ் பண்ணி எல்லா கலர்லையும் பிரிண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து பாட்டில் உள்ள அந்த மேலே உள்ள மூடி எடுத்துட்டு நீங்கள் வந்து அந்த இடத்துல பாட்டில் ஹோல்ட் பண்ணீங்கன்னா போதும், ஈஸியாகவே வந்து இங்க் வந்து இறங்கிடும். ஸோ எல்லோ கலர் இங்க் லோட் பண்ணுறப்போ நான் இன்னும் தெளிவாக காமிக்கிறேன். நீங்க அதில் உள்ள மேலே மூடி எடுத்துட்டு அந்த இடத்துல நீங்க ஃபிட் ஆகிற மாதிரி வச்சீங்கன்னா போதும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா வந்து இங்க் வந்து இறங்க ஆரம்பிச்சிடும். முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸோ இந்த இடத்துலையும் இந்த இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கீங்களா, இந்த இடத்துலையும் கலர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது பிகேனா பிளாக், ஒய்னா எல்லோ, எம்னா மெஜெண்டா, சின்னா சியான். ஓகேங்களா? ஸோ இதே வந்து டெக்ஸ்ட் வந்து பாட்டிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நம்ம அந்த பாட்டில் அந்த இதில் மட்டும்தான் லோட் பண்ணணும். ஸோ நம்ம மாற்றி லோட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா ரொம்பவே பிரச்சனை ஆகிடும். ஸோ ஒரு கலரில் அது மட்டும்தான் லோட் பண்ணணும். அப்படி மாற்றி லோட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அதுக்கான இங்கெல்லாம் ஃபுல்லாக வெளியில் எடுத்துட்டு அந்த நாசில்லாம் கிளியர் பண்ணி வரதுக்குள்ள ரொம்பவே கஷ்டமாயிரும். கலர் பார்த்துட்டு
கரெக்டாக வந்து லோட் பண்ணுங்க. ஸோ நீங்கள் வச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆயிரும். அது ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 4 கலருமே வந்து லோட் ஆயிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம பிரிண்டர் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த பிரிண்டரில் ஒரு இன்னொரு நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு லிமிட்டுக்கு மேலே அந்த டாப் பேனலை வந்து நீங்கள் தூக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்டாண்ட் இறங்கிட்டு உங்களுக்கு இந்த பேனல் அப்படியே நின்றும். நீங்கள் கையிலே வச்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த பக்கம் லாக்கு தான். இந்த லாக்கை வந்து லாக்கை பிடிச்சிக்கிட்டு உள்ளதெல்லாம் போயிடும். கீழே கையை வச்சு இந்த 2 வரலையும் வச்சு ஸோ இந்த பிரிண்டரோட இன்ஸ்டாலேஷன் வந்து உங்களுக்கு ஓரளவு புரியணும் அப்படிங்கிறதுக்காக யூசர் மேனுவல் நாங்கள் ஓரளவு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லியிருக்கோம். ஸோ அதுக்கு மேலே உங்களுக்கு புரியலை, இதில் வந்து மொபைலில் இருந்தாலும் எப்படி பிரிண்ட் போடுறதுன்னு தெரியலை அப்படின்னாக்கா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால வந்து வீடியோ லென்த் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணல. உங்களுக்கு வந்து வைஃபைல பிரிண்ட் பண்ணுறது வேணும், டியூப்ளெக்ஸ் பிரிண்ட் போடுறது எப்படின்னு தெரியணும் அப்படின்னாக்கா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக அதுக்கும் ஒரு வீடியோ மேக் பண்ணி நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் இந்த சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருக்க சார் இது மட்டும் இல்லாமல் மொபைல் கேஜெட் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான டெக்னாலஜி பற்றின விஷயங்களை ரொம்ப சிம்பிளாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனல் பிடிச்சிருந்தா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ எப்சனோட ஒரிஜினல் இங்க் பாட்டிலாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வேறு பாட்டிலில் வேறு இடத்துல கூட வாங்கியிருப்பீங்க. பட் ஒரிஜினலாக பாக்ஸ்லேயே வரக்கூடிய ஒரிஜினல் இங்க் பாட்டில் பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான். ஸோ இதோட ரேட் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், நிறைய இடத்துல கிடைக்காது அப்படிங்கிறதுனால நிறைய பேர் லோக்கல் இங்க் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ முடிஞ்ச அளவு லோக்கல் இங்க் யூஸ் பண்ணாதீங்க. அதோட வாரண்டி பீரியட் முடிகிற வரைக்கும் நீங்கள் லோக்கல் இங்க் யூஸ் பண்ணி சப்போஸ் அதோட வாரண்டி பீரியடுக்குள்ளே ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னாக்க சர்வீஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ் வந்து பண்ண மாட்டாங்க. அட்லீஸ்ட் வாரண்டி பீரியட் முடிகிற வரைக்கும் ஒரிஜினல் லிங்கே யூஸ் பண்ணுங்க. ஸோ முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிரிண்டர் நாங்கள் வந்து ஒரு 22,000 வாங்கியிருந்தோம். நாங்கள் வாங்கி ஒரு வாரம் ஆகுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 21,800 கொடுத்துருக்காங்க, 200 கம்மியாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு சில கார்டு ஆஃபர்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு 20,500 20,000 அந்த ரேஞ்சில் கூட வாங்கிக்கலாம். அந்த பிரைஸில் உங்களுக்கு ஒரு நல்ல பிரிண்டர் வேணும், நல்ல ஸ்பெக்ஸோட நல்ல பெர்ஃபார்மன்ஸோட வேணும்னா நீங்கள் இந்த பிரிண்டர் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த பிரிண்டருக்கான பையிங் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் தாராளமாக செக் பண்ணி பார்க்கலாம். வீடியோ பார்த்துருக்க நிறைய பேர் இதே பிரைஸ் செக்மெண்ட்டில் இதோட நல்ல பிரிண்டர் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம எல்லாருமே அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். வந்து இந்த இங்கு பாட்டில் இருக்கும், சிடி எல்லாம் இருக்கும் பேக்கிங்கில். ப்ளூ கலர் ஸ்டெப் எல்லாத்தையும் கிழிச்சு எடுத்துட்ட பிறகு இது வந்து யூஎஸ்பி கனெக்ஷன் டோரை தூக்கிட்டு அதுக்கு பிறகு உள்ளே பார்த்தீங்கன்னாக்கா இந்த இதெல்லாம் இருக்கும். உள்ளே எல்லாம் இதை ப்ளூ கலர் இருக்கும், ஹெட் மூவ் ஆகாமல் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு யூஎஸ்பி தான் இது வந்து இதில் யூஎஸ்பி கனெக்ட் பண்ணணும். இதுக்கு பிறகு பவர் ஆன் பண்ணுறோம். இந்த பவர் பட்டன் பிளிங்க் ஆகி நிற்கிற வரையும் பார்த்தீங்கன்னா பேனலில் QR வரும். QR வந்து ஃபோனில் நம்ம ஸ்கேன் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம், வைஃபைல கனெக்ட் பண்ணிக்கலாம். இது என்னன்னாக்கா இங்கு எப்படி ஊற்றுறதுங்கிறது டோரை தூக்கி வச்சுட்டு அந்த மூடியை கழட்டிட்டு இங்கு பாட்டில் அதுக்கானதை தூக்கி சொல்லணும்னாக்கா இங்கு தானே இறங்கிடும். ஒரு இங்கு வந்து அடுத்ததில் வைக்க முடியாது, ஒவ்வொன்றுக்கும் செப்பரேட்டான கருவ்ஸ் இருக்கும். அதனால அடுத்த வேறு எங்கே நீங்கள் வந்து ஃபில் பண்ண முடியாது. இங்கோட லெவல் பார்த்துக்கலாம் நீங்கள் கீழே அதில் சைட்டில் புரிய வர வேண்டியதில்லை, ஜஸ்ட் இன்சர்ட் பண்ணாலே போதும், அதோட லெவலுக்கு இது இறங்கிடும். சரியா? ஒவ்வொரு இங்கும் இது இங்கு ஊற்றி முடிச்சு எல்லா லெவலும் வந்ததுக்கு பிறகு ஆன் பண்ண போகிறோம். ஆன் பண்ணி வச்சோம்னா ஒரு 5 செகண்ட் இந்த பவர் பட்டன் அழுத்தி ஹோல்டு பண்ணோம்னாக்கா பவர் பட்டனை ஹோல்டு பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்க இங்கு சார்ஜிங் ஆகும். ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் டேங்க்லேருந்து ஹெட்டுக்கு லோட் ஆகும். இது ஒரு 10 மினிட்ஸ் எடுக்கும். அது வரையும் இந்த லைட் வந்து இந்த எமர்ஜென்சி லைட் வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு இது ஆஃப் ஆகிட்டு பவர் பட்டன் ஸ்டெடி ஆனோம்னா நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இது வந்து பின்னாடி இருக்க பேப்பர் ஹோல்டரை வெளில தூக்கி வச்சுக்கணும். அதிலே டியூப்ளெக்ஸும் வச்சுருக்காங்க. எக்ஸிட்டை வந்து வெளில எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததில்ல இந்த பிரிண்டரை பற்றி ஓரளவு நீங்கள் தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை பற்றின இன்னும் டீட்டெயிலான எக்ஸ்பிளனேஷன் வேணும், ஃபுல் ரிவ்யூ வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நான் நிறைய வீடியோ நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.